அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய நபிகளாரின் புகழ் பாடும் கவிதை தொகுப்பாகும். பானத் சுஆத் என்ற பெயரில் புகழ்பெற்ற அவர்களின் இந்த கவிதை தொகுப்பு. வாருங்கள், இதிலே உள்ள கவிதைகளையும் நபிகளாரைப் பற்றி அவர்கள் பாடிய புகழ் பாடல்களையும் நாம் பார்ப்போம். அதன் விரிவான விஷயங்களையும் உள்ளே காண்போம். அல்லாஹு தஆலா நபிகளாரின் நேசத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கவுண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த பாடத்தில் நாம் அழகிய 37 கவிதைகளை முழுமையாக கடந்த பாடத்தில் முடித்திருந்தோம். பல விஷயங்களை அந்த பாடத்தில் நாம் கண்டோம். அதாவது ஆரம்பத்தில் இருந்து கஅப் ரலியல்லாஹு அன்ஹு தஸ்பீபை கொண்டு ஆரம்பித்தார்கள். தஸ்பீபை கொண்டு அவர்கள் பிரிந்த சுஆத் என்ற பெண்ணை பற்றியும், அதற்கு பிறகு அவர்களின் அந்த சுஆத் என்ற பெண்ணின் அழகையும், இன்னும் அந்த வாக்குறுதி மீறியதை பற்றியும், அந்த சுஆத் என்ற காதலை அடைவதற்கு நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் என்றும், அதற்கு ஒரு நல்ல ஒட்டகம் வேண்டும் என்றும், அந்த ஒட்டகத்தை நீண்ட கவிதைகளில் வர்ணித்தார்கள். பிறகு வர்ணித்த பிறகு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்ல சொல்லி ரசூலுல்லாஹ் உத்தரவிட்டிருப்பார்கள். அதை தெரிந்து கஅபை சுற்றியுள்ளவர்கள் உன்னை கண்டிப்பாக எல்லாரும் கொன்று விடுவாங்க, ரசூலுல்லாஹ் உத்தரவு வந்துருச்சு, அதனால இவங்களை கண்டிப்பா கொன்றுவாங்கன்னு எல்லாரும் பயம்படுத்த, கஅப் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரிடம் போய் உதவி கேட்பார்கள். எனக்கு அடைக்கலம் தாருங்கள் என்று கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அடைக்கலம் தேடுவார்கள். ஆனால் யாருமே அடைக்கலம் தர மாட்டார்கள். நண்பர்கள் எல்லாம் என்னது, இல்லை இல்லை முடியாது அப்படி என்று மடித்து விடுவார்கள். அப்ப எல்லாரும் இப்படி மறுத்த பிறகு இதெல்லாம் கவிதையில வரக்கூடிய விஷயங்களை நான் சுருக்கமா சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்பத்திலிருந்து சுவாதை பிரிந்து அந்த விஷயத்துல இருந்து கவிதையில வரக்கூடிய விஷயங்கள், சரியா? கடைசியா அதெல்லாம் சொல்லிட்டு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு பல பேர்ட்டெல்லாம் போய் இஸ்லாத்துக்கு சேரல. அப்ப பல பேர்ட்டெல்லாம் கேட்கறாங்க, அடைக்கலம் தேடினோடனே ஆஹ் யாருமே என்ன செய்யல, இவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கல. கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு. அதனால யாருமே எனக்கு உதவி செய்யலன்னோடனே அவங்க எல்லாரையும் திட்டிட்டு என்ன சொல்றாங்க கோவத்துல, லா அப்பல்லாக்க, எனக்கு யாரும் வேணாம். அல்லாஹ் என்ன நிர்ணயிச்சிருக்கானோ அதையும் எனக்கு நடக்கட்டும். எனக்கு மரணம் நிர்ணயிச்சுட்டா அதுவும் நடக்கட்டும். எல்லாரும் இங்க என்ன உலகத்துல யார் நிரந்தரமா வாழ போறா? எல்லாரும் ஒரு நாள் மரணிக்க தானே போறோம். எனக்கும் அது என்னது, இப்படிதான் எனக்கு மரணம் வரணும்னா எனக்கும் அந்த மரணம் வரட்டும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு. என்ன செய்தி? எனக்கு ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டது. நபிகளார் எச்சரித்துள்ளார்கள் தான், மரணத்தை கொண்டு உங்களுக்கு உத்தரவிட்டுள்ளார்கள் தான். ஆனால் நபிகளாரிடம் நேரடியாக வந்து தௌபா கேட்டவர்களாக நீங்கள் நேரடியாக அல்லாஹ்வின் தூதரான நபிகளாரை சந்தித்தால் உங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது. நபிகளாரே, நான் சொல்லக்கூடிய செய்தியை கொஞ்சம் பொறுத்து கேளுங்கள் என்ற வரைக்கும் கடந்த பாடத்தில் நாம் என்ன செய்தோம் பார்த்தோம் அல்லவா? அப்ப நபிகளாரிடம் சற்று பொறுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழியில் தொடரச் செய்யட்டுமாக என்று சொல்லிவிட்டு கவிஞர் அவர்கள் என்ன சொன்னார்கள்? என்ன, நீங்கள் தண்டனை கொடுத்து விடாதீர்கள். புறம் பேசுபவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். அவர்களின் பேச்சை கேட்டு எனக்கு தண்டனை கொடுத்து விட வேண்டாம். அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மை அல்ல. அவர்கள் நான் தண்டனைக்கு தகுதியானவனும் அல்ல. அவர்கள் சொல்லினால் எனக்கு எந்த ஒரு தண்டனைக்கும் தகுதியானவன் அல்ல என்று கூறினார்கள். அதே போல் அந்த நபிகளார் இருக்கக்கூடிய இடத்தில் நான் நிற்கின்றேன். நபிகளார் இருக்கக்கூடிய இடத்தில் நான் நிற்கின்றேன். இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? யானை கூட அஞ்சக்கூடிய ஒரு இடம். நான் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் ஒரு யானை இருந்திருந்தால் கூட, அது நான் பார்ப்பதையும் நான் கேட்பதையும் அந்த யானை கேட்டிருந்தால் அதுவே நடுங்கும். ஆனால் நபிகளார் பாதுகாப்பு என்று வழங்கிவிட்டால் அந்த அச்சம் முழுமையாக நீங்கிவிடும். அதற்கு பிறகு நான் விசுவாச பிரமாணம் பைஅத்தை எந்த ஒரு தயக்கமும் இன்றி செய்வேன். இஸ்லாத்திற்குள் நான் வருவேன் என்று கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அதற்கு பிறகு இன்னும் நபிகளார் என்னை மிகவும் அச்சம் ஏற்படுத்துபவர்களாக இருக்கின்றார்கள். சரியா? நான் பேசும் பொழுதும், அதே போல் நான் விசாரிக்கப்படும் பொழுதும் ஏன்னா தப்பு செஞ்சிருக்காங்க கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால என்னது, நான்
நபிகளாரிடம் பேசும் பொழுதும் இன்னும் விசாரிக்கப்படும் பொழுதும் என்னை மிகவும் பயம் ஏற்படுத்தக்கூடிய, எனக்கு மிகவும் அச்சம் தரக்கூடியவர்களாக நபிகளார் இருக்கின்றார்கள். சிங்கத்தை விடவும் மிகவும் அச்சம் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறினார்கள் அல்லவா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சமூட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அவனுக்கு கடந்த பாடத்தில் கூறினார்கள். எப்படி அவர்கள் விசாரிக்கப்படும் சமயத்தில் சிங்கத்தை விட அச்சமூட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு, அந்த சிங்கம் எப்படிப்பட்ட சிங்கம் என்று நம்மளுக்கு வர்ணித்து காட்டினார்கள். அதாவது அந்த சிங்கத்திடம் ஒரு வீரன் எப்பொழுதும் மடிந்து கிடப்பான் என்றும், இன்னும் அது வேட்டையாட போனா நிகரான பிராணியை கொல்லாமல் விடாது, அதை தோற்கடிக்காமல் விடாது, தரையில் சாய்க்காமல் விடாது என்றும், என்று அந்த சிங்கம் எப்படிப்பட்டது என்று நம்மளுக்கு தெளிவாக வர்ணித்தார்கள். இன்னும் அந்த சிங்கம் இருக்கக்கூடிய இடத்தில் பறவைகள் கூட அமைதியாக இருக்கும். நடப்பவர்கள் கூட அந்த இடத்தின் பக்கம் நடந்து செல்ல மாட்டார்கள். இன்னும் அது தன்னுடைய இரு குட்டிகளுக்கு மனித இறைச்சியை தான் உணவாக அளிக்கும். அப்படிப்பட்ட அந்த சிங்கத்தை விட நபிகளார் மிகவும் அச்சம் தருபவர்களாக இருக்கின்றார்கள். இப்பொழுது விசாரிக்கப்படும் சமயத்தில், குற்றங்களை விசாரிக்கப்படும் சமயத்திலும் இன்னும் பேசும் சமயத்திலும் அவ்வளவு அச்சம் தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று நபிகளாரை பற்றி கூறிவிட்டு அந்த சிங்கத்தின் வர்ணனையை கூறிக்கொண்டிருந்தார்கள். பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி ஆவார்கள். அந்த மற்றவர்கள் ஒளி பெறக்கூடிய அந்த ஒளியால் பயனடையக்கூடிய ஒரு ஒளியாக இருக்கின்றார்கள். இன்னும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அல்லாஹ்வின் வாள்களில் இருந்து இந்தியாவில் செய்யப்பட்ட உருவப்பட்ட வாளாக ந- நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள் என்று கடந்த கவிதைகளில் நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு முஹாஜிரீன்கள் சஹாபிகளை பற்றி இறுதியாக நாம் இறுதியை தொட்டு விட்டோம். இன்னும் இந்த பாடம் அடுத்த பாடத்தில் இந்த முழுவதுமாக இந்த கிதாப் முடிந்துவிடும். இப்ப இறுதியாக முஹாஜிரீன்களை புகழ ஆரம்பித்தார்கள். முஹாஜிரீன்களை பார்த்து குறைஷிகள், நீங்கள் போகி விடுங்கள், இடம்பெயர்ந்து விடுங்கள் என்று குறைஷிகளை சில பேர் மக்கத்து முஸ்லிம்களை பார்த்து கூறும் பொழுது அவர்களும் அந்த இடத்தை விட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தார்கள். பிறகு கவிஞர் அவர்கள், இந்த முஹாஜிரீன்கள் அனைவரும் மிகவும் சக்தி பெற்றவர்கள், வெறும் கோழையின் காரணமாக அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வரவில்லை, அனைவரும் மிகவும் சக்தி பெற்றவர்கள், பலவீனமானவர்கள் இல்லை. இன்னும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய வீரம் எப்படிப்பட்டது என்று கடந்த சில 2 3 கவிதைகளாக வர்ணித்தார்கள். மீண்டும் அவர்களை பற்றி தான் வர்ணிக்க இருக்கின்றார்கள். சரியா? அவர்களுடைய இதுதான் அவருடைய வீரத்தின் வர்ணனை தான் தொடர்ந்து வருகின்றன. வாருங்கள், இன்னும் 2 3 கவிதைகள் தான், அதை நாம் முழுமையாக பார்த்து விடுவோம். 53வது கவிதை. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? பீதுன், வெண்மையான வைகள் அப்படின்னா உருக்கு சட்டைகளை குறிக்குது. உருக்கு சட்டைகள் எப்படி இருக்கும்? சவாபீது, முழுமையாக அவர்கள் உடலை முழுவதும் மூடக்கூடிய உருக்கு சட்டைகளாக இருக்கும். பீதுன்னா வெண்மையான வைகள். இங்க உருக்கு சட்டைகள் தான் கவிஞர்கள் நாடுகிறார்கள். அப்ப முழுமையாக அவர்கள் உடல்களை மூடக்கூடிய உருக்கு சட்டைகள் அணிந்திருப்பார்கள். சரியா? அது சுக்கத்ரஹா, இன்னும் அந்த உருக்கு சட்டைகளுக்காக வேண்டி பின்னப்பட்டுள்ளன. ஹலகுன், பல வளையங்கள் பின்னப்பட்டுள்ளன. அப்ப முழுமையாக மூடக்கூடிய உருக்கு சட்டைன்னா அந்த கவசங்கள் நமக்கு தெரியும். சில போர் வீரர்கள் கை காலு அந்த இரும்பாலான ட்ரெஸ், அந்த உருக்கு சட்டையை உடம்பு ஃபுல்லா அனுப்பியிருப்பாங்க. தலையில ஒரு கவசம், கையில ஒரு கவசம், அது இரும்பு இரும்பு கவசம், உடம்பு ஃபுல்லா இரும்பு கவசம், கால் முழுக்க இரும்பு கவசம்னு, அப்படி உடம்பு முழுக்க இரும்பு கவசமா அந்த உருக்கு சட்டைகள் இருக்குதாம். முழுமையா அவங்க உடலை மூடிக்கிட்டு இருக்குதாம். அதே போல அதுல பல வளையங்கள் பின்னப்பட்டுள்ளதாம். அந்த உருக்கு சட்டைகளுக்காக வேண்டி சுக்கத் பின்னப்பட்டுள்ளன. திட்டமாக ஹலகுன், பல வளையங்கள் பின்னப்பட்டுள்ளதா அது சுத்தி, அந்த ஊக்கு சட்டைகளை சுத்தி. அப்ப போருக்கு போனா பெரும் போருக்கு தான் இந்த மாதிரிலாம் மிக பெரும் கவசங்கள் அணிஞ்சிட்டு போவாங்க. சரியா? கண்ணகா, நிச்சயமாக அந்த வளையங்கள் ஆகிறது. அந்த வளையங்கள், அந்த உருக்கு சட்டைகள்ல இருக்கக்கூடிய வளையங்கள் இருக்குது அல்லவா, அது ஒரு இதுடன் ஒப்பிடுகிறார்கள். பாருங்க, ஹலகுல் கஃபா இ மஜ்தூலு, கஃபா என்ற தாவரத்தில் உள்ள அந்த வளையங்களை போன்று, அந்த உருக்கு சட்டைகளில் உள்ள வளையங்கள் கஃபா என்ற தாவரத்தில் உள்ள வளையங்களை போன்று இருக்கின்றன. அந்த சுருள்கள், அதாவது தாவரத்துல சுருள்களா சுருண்டு சுருண்டு இருக்கும், பார்த்திருப்போம் நம்மளே. ஆஹ் நிறைய தாவரம் என்ன செஞ்சிருக்கும், அதோடைய இலைகளும் வரும், அது கூட சுருள் சுருளா என்னவும் வரும். ஆஹ் அந்த ஸ்டெம்னு சொல்லக்கூடிய அந்த கிளைகள் சுருண்டு இருக்கும். அந்த மாதிரி கஃபா என்ற தாவரத்தின் சுருள்களை போன்று அந்த கவசங்களில் உள்ள சுருள்கள் இருக்கின்றன. நிச்சயமாக மஜ்தூல்னா பின்னப்பட்டு இருக்கின்றது. ஓகேவா? அப்ப மஜ்தூலுக்கு பின்னப்பட்டது, நேர்த்தியான முறையில் உருவாக்கப்பட்டது.
அந்த செய்யப்பட்டது நேர்த்தியான முறையில் பின்னப்பட்ட வளையங்களாக இருக்கின்றது. சரியா? இப்ப பாருங்க, பைதுன் என்பது ஜம்உ அபியல்ல. அபியல்லாவுடைய பன்மை தான் பீல். இப்ப இங்க கவசங்களை சொல்றாரு. அந்த கவசங்கள் நிறைய வளையங்கள் இருக்கின்றன. நேர்த்தியாக செய்யப்பட்ட பல வளையங்கள் அந்த கவசங்கள்ல இருக்குன்னு. இன்னும் அந்த வளையங்கள் எப்படி இருக்கு? கஃபா என்ற தாவரத்தில் உள்ள அந்த சுருள்களை போன்று இந்த வளையங்கள் அந்த அந்த கஃபா என்ற தாவரத்தில் இருக்கிற அதே மாதிரி வளையங்கள் இந்த இந்த குறுக்கு சட்டைகள் அதிலும் இருக்கின்றது. இப்ப பாருங்க, பைதுன் என்பது ஜம்உ அபியல்ல. அபியல் என்பதோடைய பன்மையாகும். அபியல்னா வெண்மை, வெண்மைகள். அதான் உருக்கு பிஹா. இந்த வெண்மைகளை கொண்டு இங்கு நாடுகிறார். அத்துருஅ உருக்கு சட்டைகளை நாடுகிறார். போர்க்கவச ஆடைகளை நாடுகிறார். ஒரு சவாபிகம் என்பது ஜம்உ சாபிகத்தின். சாபிகாவுடைய பன்மைதான். சரி, அப்ப தாமத் ஒஹிய அத்தாமத். சாபிகா என்றால் பரிபூர்ணமானது, அதாவது முழுமையானது நம்ம சொன்னோம். மின துருஇ. அப்ப துருவனா உருக்கு சட்டைகள் இருந்து பரிபூர்ணமானது என்று அர்த்தம். இப்ப பரிபூர்ணமான உருக்கு சட்டைகள். கவுலுஹு. இன்னும் கவிஞருடைய சொல்லாகிறது சுக்கத் என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது பிஷீனின் முஅஜமதி புள்ளி உள்ள சீனை கொண்டும் ஒபிசீனி புள்ளி இல்லாத சீனை கொண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்ப சுக்கத்துன்னு இருக்கு, சுக்கத். சீனு சுக்கத்தும் இருக்கு, சுக்கத் ரெண்டுமே இருக்கு. ஃபமன் யார் அறிவிக்கின்றாரோ பிஷீனில் முஅஜமதி முஅஜமான புள்ளி உள்ள சீனை கொண்டு யார் அறிவிக்கின்றாரோ ஃபைன்னஹு நிச்சயமாக அவர் அராத நாடுகிறார். இதுகால ஹல்கத்தின் ஃபி ஹல்கத்தின். ஒரு வளையத்தில் இன்னொரு வளையத்தை நுழைப்பதை நாடுகிறார். அப்ப சுக்கத்துனா அப்ப பின்னப்பட்டது, அதாவது சொன்னோம். ஒரு வளையத்துல இன்னொன்று வளையம் பின்னப்பட்டு இருக்குது. சரியா? ஒமன் ரவாஹு பிஸ்ஸீனி. அப்ப ஒரு வளையத்திலே இன்னொன்று வளையத்தின் அப்ப சுக்கத்தின் படிச்சா பின்னப்பட்டது, ஒன்னோடு ஒண்ணு நல்லது பின்னப்பட்டதுன்னு அர்த்தம். ஒமன் ரவாஹு பிஸ்ஸீனி. சீனை கொண்டு யார் அதை அறிவிக்கின்றாரோ. சரியா? யார் சீனை கொண்டு இந்த சுக்லத் என்பதை சீனை கொண்டு யார் அறிவிக்கின்றாரோ அந்த சுக்லத் என்ற லஃப்லை ஃபஹுவ அப்பொழுது அவர் நாடுகிறார் மினல் லீக்கி. லீக்கில் இருந்து நாடுகிறார். அப்ப லீக்குனா நெருக்கடி என்ற அர்த்தம். அதாவது நெருக்கமாக்கப்பட்டுள்ளதுன்னு அர்த்தம். வளையங்கள் பின்னப்பட்டுள்ளன இல்ல. சுத்தத்தின் படிச்சோம்னா இந்த வளையங்கள் நெருக்கமாக்கப்பட்டுள்ளது, ஒன்னொன்னு ஒண்ணு நெருக்கடியாக நெருக்கமாக்கப்பட்டுள்ளதுன்னு அர்த்தமா. அது லீக். நெருக்கத்தில் இருந்து அவர் நாடுகிறார். அப்ப ஒன்னோடு ஒண்ணு நெருக்கமாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். அதே சுக்கத்துனா ஒன்னோடு ஒண்ணு உள்ளக்குள்ள வைத்து பின்னப்பட்டுள்ளது என்று சுக்கத்துன்னு அர்த்தம். சரியா? அடுத்து பாருங்க, ஒல் கஃபா என்பது நபுத்துன். அது ஒரு தாவரமாகும். கஃபா என்பது ஒரு தாவரம். சரி, யுபுசத்து அலா வஜிஹில் அரளி. பூமியின் மேற்பரப்பின் மீது அது விரிக்கப்படும். லஹு. இன்னும் அந்த இதற்கு இருக்கின்றது, அந்த தாவரத்திற்கு இருக்கின்றது. என்ன இருக்கின்றது? ஹலகுன் ஹலகி திர்இ. அப்ப எப்படி கவசத்தின் இரும்பு வளையங்களை போன்று அந்த தாவரத்திற்கும் என்ன இருக்கின்றது? வளையங்கள் இருக்கின்றன. அப்ப அது என்ன செய்யும்? பூமியின் மேற்பரப்பின் மீது அது விரிந்து கிடக்கும். விரியப்பட்டிருக்கும்னா அது என்னவாக்கி இருக்கும்? படர்ந்து வளர்ந்து கிடக்கும் பூமியின் மேற்பரப்பின்படி. ஓகேவா? ஒல் மஜ்தூல் என்பது அல் முஹ்கமு. அல் மஜ்தூல் என்ற அர்த்தத்துக்கு அல் முஹ்கமு ஸன்அதி. சரியா? அதோடைய செயல், அதோடைய வலுவாக செய்யப்பட்டது, நேர்த்தியாக. முஹ்கம்னா நேர்த்தியாக செய்யப்பட்டது. ஸன்அத்தினா அதனுடைய செயல், அதனுடைய செய்யப்பட்ட அந்த சன்அத்னா அந்த செயலை செய்யறது. அப்ப வளையங்களை செய்யக்கூடிய அந்த செயல் நேர்த்தியாக செய்யப்பட்டதாக இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்புறம் பாருங்க, கவிதை நம்பர் 54. லைசு மஃபாரிஹ இன்னால த்ரிமாஹும் கொமன் வலைசு மஜாஜிஅன் இதா நீலு. இதுல ரொம்ப இலகுவான கவிதை தான். அவர்கள் மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள். வெற்றிகள் அடைந்தால் மகிழ்ச்சியும் அடைய மாட்டார்கள். தோல்விகள் அடைந்தால் என்ன செய்ய மாட்டார்கள்? ரொம்ப பயப்படவும் மாட்டார்கள். ஏன்? வெற்றி அடைந்தால் மகிழ்ச்சி. ஏன்னா எப்பவும் ஜெயிச்சுட்டே இருந்தா அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்குமா? அதனால நிறைய வெற்றிகள் பார்க்கக்கூடியவர்கள் என்பதை காட்டுகிறார்கள் கவிஞர் அவர்கள். தொடர்ந்து முதல் முறை ஜெயிச்சா அவ்வளவு சந்தோஷம் இருக்கும், ஜெயிச்சிட்டோன்னு. இவங்க அப்படி கிடையாது. முஹாஜிரின்கள் பல வெற்றிகளை கண்டவர்கள். அதனால அவங்களுக்கு வெற்றியில் சந்தோஷம்லாம் இருக்காது. தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்தா ஒன்னொன்னு கொண்டாடிட்டு இருக்க முடியும். அதனால நிறைய ஜெயிச்சுட்டாங்கன்னா அப்ப நிறைய வெற்றிகளை கண்டவர்கள் முஹாஜிரின்கள் என்று கூற வருகிறார்கள். அதே போல தோத்துட்டா பயமும் கிடையாது. அப்ப அவங்களுடைய பொறுமைத்தன்மையை இதுல குறிப்பிடுகிறார்.
அதாவது பயம் எப்ப வரும்? எதிரிய பார்த்து எதிரிய ரொம்ப பெரியவங்களா நினைச்சாதானே. அப்ப கவிஞர் அவர்கள் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எதிரியை இவங்க தோத்துட்டா கூட பெரிய ஆளா கவனிக்க மாட்டாங்களாம். தோத்துட்டா கூட எதிரி ஐயோ இவங்க நம்மளுக்கு கொண்டுருவாங்க அப்பெல்லாம் பயப்படுறதெல்லாம் கிடையாது. எப்ப பயம் வரும்? அந்த எதிரிகளை தோல்வி அடைந்த பிறகு அந்த எதிரிகளை பார்த்து அஞ்சினால் தானே. அப்படி தோத்தா கூட எதிரிகளை பார்த்து அஞ்ச மாட்டார்கள். அதனால் அவர்களுக்கு தோத்தாலும் திடுக்கம் ஏற்படாது என்பதை கவிஞர் அவர்கள் நம்மளுக்கு சொல்லித் தரார்கள். பாருங்க 54வது கவிதை. லைசு மஃபாரிஹ, அவர்கள் என்ன இல்ல ஃபரஹ் என்னது மகிழ்ச்சி அடைபவர்களாக இல்லை. இந்நாள திரிமாஹும், அவர்களுடைய ஈட்டி ஆஹ் அந்த ஈட்டிகள், அவர்களுடைய ஈட்டிகள் அடைந்தால் கோமன் ஒரு கூட்டத்தை அடைந்தால், அப்ப ஈட்டிகள் ஒரு கூட்டத்தை அடைந்தால்னா அவர்களை அடைந்து வீழ்த்தினால் வெற்றி பெற மகிழ்ச்சி அடைபவர்களாக இல்லை. கொலைசு மஜாசி, அவர்கள் இதா நீரு, அவர்கள் வீழ்த்தப்பட்டால், இவர்கள் வீழ்த்தினாலும் மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள். அவர்கள் வீழ்த்தப்பட்டால் லைசு மஜாசி, அவர்கள் பதற்றம் அடைபவர்களாக இல்லை. இப்ப பாருங்க, அவர்கள் ஒரு கூட்டத்தை அவருடைய ஈட்டிகள் அடைந்து வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி அடைபவர்களாக இல்லை. இன்னும் இவர்கள் வீழ்த்தப்பட்டாலும் திடுக்கிடுபவர்களாக பதற்றம் அடைபவர்களாகவும் இல்லை. அல்லது நகலஹா திப்ரீசி ஃபி ஷரஹிஹி, இமாம் திப்ரீசி ரஹ்மஹுல்லா அவர்களின் விரிவுரையிலே எதை அறிவித்தார்களோ அத்தகையதாகிறது. அவங்க கிதாப்ல எப்படி இருக்குன்னா, லைசு மஃபாரிஹா இருக்குல்ல, அதுக்கு பதிலா லா யஃப்ரஹூன இதான் இருக்கான். இந்த இடத்த அப்படியே கட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன இருக்கான்? லா யஃப்ரஹூன இதா நாலத் ரிமாஹுஹும், அவர்கள் மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள் அவருடைய ஈட்டுகள் அடைந்து வெற்றி அடைந்தார், ஒரு கூட்டத்தை அடைந்து அவர்கள் வீழ்த்தப்பட்டால், வீழ்த்தி விட்டால், அவருடைய ஈட்டிகள் ஒரு கூட்டத்தை அடைந்து அவர்கள் வீழ்த்தி விட்டார்னு அர்த்தம். நாளத்துல அடைவது, சரியா? அதான் அப்ப அவர்கள் ஈட்டிகள் ஒரு கூட்டத்தை அடைவதுன்னா என்ன அர்த்தம்? அவங்கள வீழ்த்திட்டாங்கன்னு அர்த்தம். அதான் சொல்றாங்க அதாவது கலபு, கலபுன்னு படிக்கணும். அப்ப லா எஃப்ரஹூன, இதா கலபு லா எஃப்ரஹூன, அவர்கள் மிகைத்து விட்டால், அவர்கள் வெற்றி கொண்டால், லா எஃப்ரஹூன, அவர்கள் மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள். வைதா குலிபு, அவர்கள் மிகைக்கப்பட்டால், அதாவது தோல்வி அடைந்தால் அர்த்தம். இப்ப முஹாஜிரின்கள் சஹாபிகள் என்ன செய்யப்பட்டால், மிகைக்கப்பட்டால், ஆஹ் அதாவது தோல்வி அடைந்தால் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? லா யஜ்ஸஊன, கலக்கம் அடைய மாட்டார்கள், பதற்றம் அடைய மாட்டார்கள். யசிஃபுஹும், அவர்களை கவிஞர் அவர்கள் வர்ணிக்கிறார் பி சபரி, எதை கொண்டு? பொறுமையை கொண்டும். கஅப் ரலியல்லாஹு என்ற கவிஞர், அவங்க தானே கவிஞர். அப்ப அவர்கள் பொறுமையை கொண்டு வர்ணிக்கிறார்கள். ஷித்ததி, இன்னும் அவர்கள் கடுமையை கொண்டு வர்ணிக்கிறார்கள். ஓகேவா? அப்ப சித்தத்னா அவர்கள் எப்படி இருப்பது? சாதாரண என்னது, போருக்கு மிகவும் மன உறுதி உடையவர்கள். பொறுமை, மன உறுதி, தளர்ந்து போயிட மாட்டாங்க. அதனால பொறுமையை கொண்டும் மன உறுதி, அந்த உறுதியை கொண்டும் அவர்களை வர்ணிக்கிறார் கவிஞர் அவர்கள். கில்லத்தி இக்திராசிஹிம் பிஅஅதாஇஹிம், இன்னும் அவர்களுடைய எதிரிகளை அவர்கள் குறைவாக பொருட்படுத்துவதை வர்ணிக்கிறார். அப்ப அவங்களுடைய எதிரிகளை லைட்டா தான் பொருட்படுத்துறாரு. ஏன்னா எதிரிகளை பெருசா நினைச்சா பயம் வரும். தோத்ததுக்கு அப்புறம் நம்மள ஏதாவது செஞ்சிருவாங்க. தோத்ததுக்கு அப்புறமா அவங்கள பார்த்து பயப்படலன்னா அப்ப அவங்க எதிரிய ஒரு பெரிய பொருட்டாவே மதிக்கலைன்னு அர்த்தம், சரியா? அவங்களுடைய எதிரியை கொண்டு அவர்கள் அந்த முஹாஜிரின்கள் எதிரிகளை கொண்டு அந்த முஹாஜிரின்கள் குறைவாக பொருட்படுத்துகிறார்கள் என்பதை கொண்டு கவிஞர் அவர்கள் அந்த முஹாஜிரின்களை வர்ணிக்கிறார். சரியா? வாருங்கள், இதுதான் இறுதி கவிதை, 55வது கவிதை. நம்ம முன்னாடியே சொன்னோம், 52 கிட்டத்தட்ட கடைசி ஒரு 4-5 கவிதைகள் மட்டும் தர்த்தீப் மாறி உள்ளது. வேற கிதாப்களில் இந்த தர்த்தீப் இருக்காது, அதாவது வேற ஷரஹுகளில் இந்த தர்த்தீப் இருக்காது. அதனால் கடைசி ஒரு 4-5 கவிதைகள் மட்டும் தர்த்தீப் மாறி உள்ளது. ஆனால் கருத்து எல்லாம் ஒண்ணுதான். ஏன்னா எல்லா கவிதைகளும் சஹாபிகளுடைய வீரத்தை தான் அறிவிக்கின்றது. அதே போல் இதுலயும் எல்லா கவிதைகளும் சஹாபிகளின் வீரங்களை தான் அறிவிக்கின்றன. கடைசி கவிதை பாருங்கள். லா யகஉ தஅனு இல்லா ஃபீ நுஹூரிஹிம் வமா லஹும் அன் ஹியாதில் மௌத்தி தஹ்லீலு, மிகவும் அழகான கவிதையை கொண்டு முடிக்கின்றார்கள். அப்பொழுது அவர்களுக்கு குத்து, தானுனா என்னது? கத்தி குத்து, வெட்டு, அதுல இருக்குல்ல தானு, குத்துதல். ஓகேவா? இப்ப ஈட்டி குத்துதல், அந்த ஈட்டி குத்துதல் என்பது நிகழாது. அவங்களுடைய நெஞ்சு பகுதியில தான் அவங்க வாங்குவாங்க, ஈட்டி குத்து வாங்குவாங்களாம், சரியா? அதே போல மௌத்தை பார்த்து ஒரு நாள் கூட அவங்க அஞ்சினதே இல்லை. ஓகேவா? அந்த மௌத் என்ற
நீர் தடாகத்தை கண்டு இவர்கள் என்ன செய்ததில்லை, பின்வாங்கியதே இல்லை. அப்படின்னா மௌத்தை பார்த்து அஞ்சதில்லை. மௌத்தின் பயம் இருப்பவங்க தான், இறந்துருவோமோன்னு பயம் இருக்கிறவங்க தான் போர்ல இருந்து பயந்து ஓடுவாங்க. இவங்க ஒரு நாள் அப்படி என்ன செஞ்சது இல்ல, போரை பார்த்து பயந்து ஓடுனதே கிடையாது. இதுல இன்னொன்னு தெரியும், நெஞ்சில ஏன் ஈட்டி வாங்குறாங்க அப்படின்னா, எந்த காலத்திலயும் முதுகுல வாங்க மாட்டாங்கன்னு அர்த்தம். முதுகுல எப்போ வாங்குவாங்க? போர் பயத்துல பின்னாடி ஓடும் போதுதான், பின்னாடில இருந்து தாக்க, பின்னாடி போர் பயத்துல ஓடும் பொழுதுதான் என்னது, முதுகுல தாக்க முடியும். ஆனா அந்த மாதிரி பின்னாடி ஓடவே மாட்டாங்க. எப்பவுமே நெஞ்ச நிமித்தி போர்ல முன்னாடி முன்னாடி தான் போவாங்களே தவிர போரை பார்த்து பயந்து பின்னாடி ஓட மாட்டாங்க. அதனால இவங்க பின்னாடி பயந்து ஓடினாதான் முதுகுல அடி வாங்குவாங்க. அதனால புறமுதுகிட்டு ஓடுவது பொழுது முதுகுல அடி வாங்குறது ஒரு இழுக்கா கருதுவாங்க அந்த காலத்துல. முதுகுல ஒரு காயம் இருந்துச்சுனாவே அது பெரிய அசிங்கம் மாதிரி. ஏன்னா அவன் என்னது, போர்ல பயந்து ஓடிட்டான், அப்படி ஓடும்போது அவனை பின்னாடி தாக்கிட்டாங்கன்ற மாதிரி அது. அப்ப அது வீரத்துக்கே இழுக்கு மாதிரி முதுகுல என்னது காயப்படுறது. அதனாலதான் கவிஞர் அவர்கள் சூப்பரா நல்லா நல்லா சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் கூட அந்த முஹாஜிர் சஹாபிகள் முதுகுல அடி வாங்கினதே இல்லை. அவங்க அப்பா போரை விட்டு ஒரு நாள் கூட ஓடி போனதே இல்லை, போரை பார்த்து பயந்து ஓடி போனதே இல்லை. அவங்க நெஞ்சிலதான் அவங்களுடைய ஈட்டு குத்துலாம் இருக்கும். அவங்களுடைய முன்பகுதி முன்பகுதியில தான் அவங்களுடைய ஈட்டு குட்டிகள் குத்து எல்லாமே காயங்கள் எல்லாம் இருக்கும். அது மட்டுமல்ல, மரணத்தை பற்றி ஒரு நாளும் அஞ்சினதில்லை. இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இங்க மட்டும் இல்ல, போர் வீரர்கள் அந்த காலத்தில், இன்று நாம் மரணத்தை கண்டு அஞ்சுகிறோம் அல்லவா, ஆனால் போருக்கு போவதை ஒரு பெரும் பாக்கியமாக கருதியவர்கள் அக்காலத்து வீரர்கள். மரணத்தை பார்த்து அஞ்ச மாட்டார்கள். இது மிகப்பெரிய நான் கால மாற்றத்தில் நம்முடைய மனதும் மாறிவிட்டது. ஷஹாதத் என்றும் அந்த பெரும் பாக்கியத்திற்காக முஹாஜிரின்கள் மட்டுமல்ல, சஹாபிகள் அனைவரும் அந்த போரை கண்டு அஞ்சாமல் வாழ்ந்தவர்கள். ஆகவே அந்த ஒரு குணம், அந்த ஒரு தைரியம், அல்லாஹுக்காக அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் மீது அல்லாஹுக்காக போர் செய்யும் அந்த மன தைரியம் நம்மளுக்கும் அல்லாஹு தாலா வழங்குவானாக. இது ஆச்சரியமான ஒரு விஷயம். சரியா? அதுக்கு அப்புறம் பாருங்க, படிப்போமா, லா யஃபஉ அந்த ஈட்டி குத்து வேற எதுவானா இருக்கட்டும், அந்த குத்து நிகழாது இல்லா ஃபி நுஹூரிஹிம், அவர்களின் நெஞ்சு பகுதிகளிலே தவிர நிகழாது. அப்ப நுஹூர்னா அந்த அறுக்கிற இடம், தொண்டைக்குழி கீழே நெஞ்சு பகுதி தானே இருக்கு, அதான் நெஞ்சு பகுதிகளிலே தவிர நிகழாது. ஒமாலஹும், இன்னும் அவர்களுக்கு இல்லை, அல் ஹியாதில் மௌத்தி, மௌத்தினும் நீர் தடாகம், ஹவுலு, பள்ளிவாசல் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதான் நீர் தடாகம். அது என்னது, மௌத்தின் நீர் தடாகங்களை தொட்டும் அவர்களுக்கு இல்லை, தஹ்லீலு, பின்வாங்கும் குணம் இல்லை. சரியா? இப்ப பாருங்க என்ன சொல்றாங்க. யானி கவிஞர் நாடுகிறார், அன்னஹு நிச்சயமாக அவர்கள் லா யன்ஹஸிமூன தோற்க மாட்டார்கள், ஃபயக்உ தஅனு ஃபி துஹூரிஹிம், அப்ப தோத்து ஓட மாட்டார்கள், பின்னாடி ஓட மாட்டார்கள். அப்படி ஓடினால் ஃபயக்உ தஅனு, அந்த ஈட்டி குத்து நிகழும், ஃபி துஹூரிஹிம், அவருடைய எது முதுகு முதுகு முகுது முதுகு பகுதியிலே, அந்த புறமுதுகிட்டு ஓட மாட்டார்கள். அப்படி ஓடினால்தான் அந்த ஈட்டிக்கூத்து நிகழும் அவர்களின் முதுகு பகுதிகளிலே. மாறாக அவர்கள் என்ன செய்வார்கள், முன் வருவார்கள். யுக்திமூன அலா அஅதாஇஹிம், அவருடைய விரோதிகளின் மீது அவர்கள் என்ன செய்வார்கள், முன்னோக்கி செல்வார்கள். ஃபயக்உ தஅனு ஃபீ நுஹூரிஹிம், எனவே அந்த ஈட்டி குத்து நிகழும். அந்த குத்து, அது என்ன, வாளால் குத்துறதோ ஏதோ ஒண்ணு, குத்துறதுன்னு அர்த்தம். அந்த குத்துவது நிகழும் ஃபீ நுஹூரிஹிம், அவருடைய நெஞ்சு பகுதிகளிலே நிகழும். ஒருவிய இன்னும் அறியப்பட்டது, அன்னஹு நிச்சயமாக விஷயமாகிறது, லம்மா அன்ஷத ஹாதல் பைத்த, கவிஞர் அவர்கள் கஅப் இப்னு சுஹைர் கவிஞர் அவர்கள் இயற்றிய பொழுது, இந்த கவிதையை இயற்றி காட்டிய பொழுது, பாடி காட்டிய பொழுது, நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி இருந்துதான் இந்த முழு பைத்தியம் பாடி காட்டிட்டு இருக்காங்க. அப்படி கஅப் இப்னு சுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாடி காட்டிய பொழுது, இந்த கவிதையை பாடி காட்டிய பொழுது, நதர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் பார்த்தார்கள், இலா மன்கான பிஹவ்ரதிஹி, யார் அவர்கள் மன்கான யார் ஆகியிருந்தார்களோ, நபிகளாரின் அவையை கொண்டு யார் ஆகியிருந்தார்களோ, மின் குறைஷின், குறைஷி கோத்திரத்தில் இருந்து நபிகளாரின் அவையை கொண்டு யார் ஆகியிருந்தார்களோ அவர்களின் பக்கம் நபிகளார் பார்த்தார்கள். சரியா? அப்படின்னா இந்த பைத்து, இந்த கவிதை வரும்போது கரெக்டா, இந்த கவிதை வரும்போது ரசூல்லா என்ன செஞ்சாங்களாம், பக்கத்துல அவங்களுடைய மஜ்லிஸ்ல இருந்த குறைஷி மக்களை சுத்தி பார்த்தாங்களாம். யுமி, என்னது, இலைஹிம், அவர்களின் பக்கம் செய்கை செய்தவர்களாக, நபிகளார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறைஷி கோத்திரத்து சஹாபிகளின் பக்கம் செய்கை செய்தவர்களாக, என்னன்னு சொல்லி
இஸ்மஉ கேளுங்கள் என்று சரியா. இப்ப இஸ்மஉ கேளுங்கள் என்று அவர்களின் பக்கம் செய்கை செய்தவர்களாக குறைஷி கோத்திரத்திலிருந்து யார் நபிகளாரின் மஜ்லிஸில் ஆகியிருந்தார்களோ அவர்களின் பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டார்கள். அப்ப இந்த பைத் வரும்போது என்னது ரசூல்லா என்ன செய்றாங்க, பக்கத்துல இருக்க குறைஷிகள் எல்லாம் கேளுங்க, எப்படி சொல்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நல்லா கேளுங்க இந்த கவிதையோட வரிகளை அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்களாம். சரியா. அல்ஹம்துலில்லாஹ், நாம் இந்த கவிதை தொகுப்பை முழுமையாக முடித்து விட்டோம். தம்மத்தில் கசீதத்து முபாரக்கா, இந்த பரக்கத் பொருந்திய இந்த கவிதை தொகுப்பு பரிபூர்ணம் அடைந்து விட்டது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த ரபியுல் அவ்வல் நபிகளார் பிறந்த இந்த புனித மாதத்தில் நாம் இதை முழுமையாக கண்டு முடித்து விட்டோம். பாருங்கள், கடைசியாக சில விஷயங்களை கூறுகிறார்கள். இந்த கஅப் இப்னு ஸுஹைர் அவருடைய கசீதாவுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான சிறப்பை கவிஞர் அவர்கள் நமக்கு எடுத்துரைக்க இருக்கின்றார்கள். அந்த ரெண்டு சிறப்பை மட்டும் பார்த்து முடித்து விடுவோம். அப்ப இந்த கசீதாவுக்கு ஷரஹ் எழுதிய நாம் படித்த இப்னு ஹுஜ்ஜா அல் ஹமவி ரஹிமஹுல்லா அவர்கள் இங்கு ரெண்டு விஷயம் கூறுகிறார்கள். அதாவது இந்த கித்தாபை எழுதிய இந்த கசீதாவை எழுதியவர்களுக்கு மிக பெரும் சிறப்பு உடையது, சிறப்பு இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். பார்ப்போமா? அந்த ரெண்டு சிறப்பும் மற்றவர்களிடம் இவர்களே என்ன செய்கின்றது, முன்னிறுத்தி காட்டுகின்றது, வரலாற்றில் இவர்கள் முன்னிறுத்தி காட்டுகின்றது என்று கூறுகிறார்கள். ஆஹ் முதல் சிறப்பு என்ன என்று கேட்டீர்கள் என்றால், கஅப் இப்னு ஸுஹைர் அவர்கள் இலக்கியவாதிகளில் ஆஹ் முதலாவது காரணம், வரலாற்றில் மிகவும் பழமையானவர்கள், காலத்தில் மிகவும் முந்தியவர்கள், 1500 காலங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள், ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்தவர்கள். அப்ப காலத்தால் முந்தியவர்கள், அந்த ஒரு சிறப்பு இருக்கின்றது. இரண்டாவது, இதுதான் முக்கியமான சிறப்பு, மற்றவர்களை விட இந்த கவிஞருக்கு சிறப்பு என்னவென்றால், நபிகளார் முன்னால் இதை பாடு காட்டும் நபிகளாரே இதை செவிதாழ்த்தி கேட்டதுதான். இந்த முழு கசீதாவை கஅப் ரலியல்லாஹு அன்ஹு பாட ரசூலுல்லாஹ் முழு கவிதையும் செவிதாழ்த்தி கேட்டார்கள். இதுதான் இரண்டாவது, மற்ற கவிஞர்களை விட இவர்களை ஒரு படி மேலே ஆக்குவதற்கான காரணம் என்று கவிஞர் அவர்கள் கூறுகிறார்கள். பார்ப்போமா? கால கூறுகிறார்கள், மௌலானா நம்மளுடைய தலைவர், வசையதுனா நம்மளுடைய தலைவர், நம்மளுடைய எஜமான், நம்மளுடைய தலைவர், சரியா, பக்கியத்து சலஃபி, இன்னும் முன்னோர்களில் மீதமுள்ளவர்கள். ஓகேவா? அப்ப அலாமத்துல் அஸ்ரி, இக்காலத்தில் அசர்னா இக்காலத்தின் மாபெரும் அடையாளமான அஷைஹ், மிகவும் வயோதிகமில்ல நன்கு படித்த அறிஞருக்கும் ஷெய்க் என்பார்கள், நன்கு படித்த அறிஞரான தகியுத்தீன், மார்க்கத்தின் பாதுகாவலரான அபூபக்ரின் இப்னு ஹுஜ்ஜத, அபூபக்கர் இப்னு ஹுஜ்ஜா அவர்கள் கூறுகிறார்கள், அல் ஹனஃபி அல் ஹமவி, ஹனஃபி மதுஹபை சார்ந்த ஹமவி என்ற நாட்டை பிறந்த அபூபக்கர் இப்னு ஹுஜ்ஜா அவர்கள் கூறுகிறார்கள், முஅல்லிஃபு ஹாதிஹி, அவர்கள்தான் ஆசிரியர் ஆவார், ஹாதிஹி சீரத்தில் ஷரீஃபத்தி, இந்த கண்ணியம் மிகுந்த ஆஹ் இந்த இந்த இதற்கான ஆசிரியராக இருக்கின்றார். ஓகேவா? அப்ப சீரத்துனா வரலாறு, இந்த கண்ணியமான வரலாற்றின், இந்த வரலாற்று புத்தகத்தின் ஆசிரியராக இருக்கின்றார். ஆதல்லாஹ், இது துவா, சரியா. ஆதல்லாஹு அலைஹி வ அலல் முஸ்லிமீன மின் பரகாத்திஹி, அந்த இப்னு ஹுஜ்ஜா ரஹிமஹுல்லா அவர்கள் மீதும் இஸ்லாத்தை ஏற்ற முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ் நீட்டுவானாக, அல்லாஹ் என்ன செய்வானாக, மீண்டும் வழங்குவானாக, சரியா, மின் பரகாத்திஹா. ஓகேவா? அப்ப இந்த வரலாற்றை எழுதிய இப்னு ஹுஜ்ஜா அவர்கள் மீதும் இன்னும் முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ் மீட்டுவானாக, மின் பரகாத்திஹா, அந்த வரலாற்றின் பரக்கத்துகளில் இருந்து, அபிவிருத்திகளில் இருந்து அவர்களுக்கும் முஸ்லிம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா மீட்டுவானாக. சிறப்புமிக்க வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர், இதன் பாக்கியங்களை, இந்த வரலாற்றை எழுதியனால் இந்த வரலாற்றின் பாக்கியங்களை, இந்த பரக்கத்துகளை அல்லாஹ் முஸ்லிம்களுக்கும் அந்த இமாமுக்கும் வழங்குவானாக. கஅப் இப்னு ஸுஹைர், நிச்சயமாக கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு நிச்சயமாக நாதிம ஹாதிஹில் கஸீதத்தில் லாமியதி, கசீதா லாமியானா எல்லா இந்த கவிதைகள் எல்லாமே லூ லூ லூன்னு தானே முடிஞ்சிச்சு. அந்த முன்னாடி இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டோம். இந்த லாமை சார்ந்த இந்த கவிதை தொகுப்பை இயற்றிய கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
தகத்தம பிஹா, இந்த கசீதாவை கொண்டு அவர்கள் முந்தி இருக்கின்றார்கள், முன்னிலை பெறுகிறார்கள். அல அஹ்லில் அதபி, மற்ற இலக்கியவாதிகளை விட இந்த கசீதாவின் மூலம் அவர்கள் முன்னிலை பெறுகிறார்கள். மின் வஜ்ஹைனி, ரெண்டு முறையில். சரியா, ரெண்டு காரணத்திற்காக வேண்டி அவர்கள் முன்னிலை பெறுகிறார்கள். ஓகேவா? அஹதுஹுமா, அந்த ரெண்டு காரணம், முதலாவது காரணம் புதுமத்து தாரீசி, கா வரலாற்றில் முந்தியவர்களாக இருக்கின்றார்கள், பழைய பழமைவாதியாக இருக்கின்றார், அதாவது ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்த முந்தியவர்கள். ஓகேவா? அப்ப கவிதைகள்ல நிறைய நம்ம மேல வரலாற்று ஆரம்பத்திலே சொன்னோம், உங்க தபக்கத்தில் ஊழா தபக்கத்தை சானியாவை சார்ந்தவங்க, இரண்டாவது படித்தரத்தில் வாழ்ந்த காபுப்னு சுஹைர். அப்ப எவ்வளவு முந்தியவங்கன்னு பாருங்க. பல தபக்கா இருக்கு கவிஞர்களுடைய, அவங்க வாழ்ந்த காலத்தை பொறுத்து பல தபக்காக்களாக பல படித்தரங்களாக பிடித்துள்ளார்கள். இவங்க ரெண்டாவது தபக்காலே வராங்கன்னா அப்ப இவங்க எவ்வளவு முந்தியவர்கள் என்று பார்த்துக்கோங்க. சரியா? வசான், இரண்டாவது வகுவல் வஜுகுல் ஜமீலு, அதுதான் அழகான காரணமாகும். இரண்டாவது காரணம் தான், அந்த காரணம் தான் ரெண்டு அழகான காரணமாகும். இஸ்ரா உன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி சம்இஹி ஷரீஃபி இலா சிமாஇஹா, நபிகளாரை செவித்தாழ்த்த வைத்தது அவர்களின் செவியை கொண்டு, கண்ணியம் பொருந்திய அவர்களின் செவியின் மூலம் நபிகளாரை அந்த கசீதாவை கேட்பதின் பக்கம் செவித்தாழ்த்த வைத்ததா இருக்கும். அப்ப நபிகளார் கண்ணியம் மிகுந்த செவியின் மூலம் அந்த கசீதாவை கேட்பதின் பக்கம் செவித்தாழ்த்த வைத்தது. ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு பாடுறத கேட்டிருக்காங்கன்னா ரசூலா விரும்பி தானே கேட்டிருக்காங்க. விரும்பாத ஒண்ணு அவ்வளோ ஆர்வமா கேட்பாங்க. அப்ப அவர்களின் அதை கேட்பதின் பக்கம், அந்த கசீதாவை கேட்பதின் பக்கம் செவித்தாழ்த்து வைத்ததுதான் இவர்களுடைய எல்லாத்தையும் விட மிகப்பெரிய சிறப்பாக, அது அழகிய காரணமாக இருக்கின்றது. மற்ற இலக்கியவாதிகளை விட இவர்கள் முன்னிலை பெறுவதற்கான காரணமாக இருக்கின்றது. சரியா? அதுக்கப்புறமா பாருங்க, وقد تقدم إجازة البردة الشريفة عليها. சரியா? ஆஹ் திட்டமாக நபிகள் வழங்கினார்கள். சரியா? முந்தைய சென்று மக்கள் தக்கத்தம் முந்தைய சென்று விட்டது. என்ன சென்று விட்டது? இஜாசத்துல் புர்தத்தி ஷரீஃபத்தி அலைஹா, இந்த கசீதாவுக்கு பகரமாக கண்ணியம் மிகுந்த மேலங்கியை நபிகளார் பரிசாக அளித்தார்கள் என்ற செய்தி முந்தைய சென்று விட்டது. ஓகேவா? அப்ப இந்த இஜாசத்து, அந்த பரிசளித்தது, அல் புர்தத்தி ஷரீஃபா, கண்ணியமான மேலங்கி, அந்த போர்வையை பரிசாக அளித்தது இந்த கசீதாவுக்கு பகரமாக என்ற செய்தி எல்லாம் முன்னாடியே போயிருச்சு. அப்ப ரசூல் அது முழுசா கேட்டு அவங்க பரிசாக இதுவும் கொடுத்திருக்காங்க. ஒரு புர்தா, நபிகளாருடைய புர்தாவை கொடுத்திருக்காங்க, மேலங்கி. சரியா? وَنَاهِيكَ بِهَذِهِ الرُّتُبَةِ الَّتِي تَقُولُ لِفُرْقَانِ الشُّعَرَاءِ إِنَّ الشُّعَرَاءَ دُونَ مَحَلِّهَا هَذَا. அப்ப கவிஞர்கள் எல்லாம் இந்த உயர்ந்த இடத்திற்கு சற்று நிகரானவர்கள் இல்லை என்று உணர்த்தும் இந்த அந்தஸ்தே போதுமானதாகும். இந்த கவிதையின் தரம் கவிஞர்களின் கூட்டத்திற்கு, அதாவது நாஹிக, உனக்கு போதுமானதா இருக்கும், உன்னை தடுக்கக்கூடியதா இருக்கும்னா உனக்கு போதுமானதா இருக்கும். பிஹாதிஹி ருத்துபத் இல்லதி தகூலு, இந்த அந்தஸ்தை கொண்டே உனக்கு போதுமானதா இருக்கும். அல்லது எத்தகைய அந்தஸ்து? தகூலு ஆஹ் ஃபுர்கானி அஷ்ஷுஅராஇ, ஓகேவா, கவிஞர்களின் கூட்டத்திற்கு நீ சொல்வாயே, கவிஞர்களின் கூட்டத்திற்கு நீ சொல்வாய், இன்ன ஷுஅராஅ, நிச்சயமா கவிஞர்கள் எல்லாம், தூன மஹல்லிஹா ஹாதா, இந்த அந்தஸ்திற்கு இந்த அந்தஸ்திற்கு அந்தஸ்துக்கு அந்தஸ்தில் இந்த இடத்திற்கு கீழே இருக்கின்றார்கள், அந்தஸ்தில் இந்த இடத்திற்கு கீழே இருக்கின்றார்கள் என்று நீ கூறுவாயே, அத்தகைய இந்த அந்தஸ்தை கொண்டு உனக்கு போதுமானதா இருக்கும். அப்ப நீ கவிஞர்கள் கூட்டத்திற்கு இப்படி சொல்றது, மற்ற கவிஞர்கள் எல்லாம் இந்த அந்தஸ்திற்கு கீழே தான் இருக்கின்றார்கள், இந்த கஅப் ரலியல்லாஹுடைய அந்தஸ்துக்கு, அந்த இடத்திற்கு கீழே தான் இருக்கின்றார்கள் என்று நீ கூறுவதற்கு இந்த அந்தஸ்தே போதுமானதாகும். இது நபிகளார் கேட்டு பரிசு வாங்கினாங்கன்னு சொன்னதே, நீ என்ன சொல்லலாம், மற்ற கவிஞர்கள் எல்லாம் இதற்கு கீழே தான் இருக்காங்கன்னு சொல்றதுக்கு போதுமானதா இருக்கும். சரியா? ஃபசாஹத்துல் அரபி, அரபிகளுடைய அந்த பேச்சாற்றலும், ஃபிக்ஹு லுகாத்திஹிம், அவருடைய மொழிகளின் அந்த அறிவும், அது அஹ்ரஸூ பிஹிமா, அந்த ரெண்டை கொண்டும் அவர்கள் முந்தினார்கள். எதை? கசபாத்தி சபகி, அந்த வெற்றியின் குச்சிகளை கொண்டு அவ்விரண்டை கொண்டும் நட்டி வைத்தார்கள். அல் முத்தஅஹிரீன, பிந்தி வந்த அரபியர்களை விட அந்த வெற்றியின் குச்சிகளை அவ்விரண்டை கொண்டு அவர்கள் நட்டி வைத்தார்கள். இப்ப முந்தைய அரபியர்கள் ரெண்டு விஷயம் மூலம், அந்த மொழி அறிவும் அதே போல அந்த பேச்சாற்றலும்,
ஓகேவா? தெளிவாக பேசக்கூடிய அந்த பேச்சாற்றல் 2த்துல அவங்க முந்திட்டாங்களாம். அதாவது கசபாத சபக்குனா போட்டியில ஜெயிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் போய் குச்சிகள நட்டு வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் போறவங்க தான். அப்ப அந்த போட்டியில் வெற்றி பெற்றக்கூடிய அந்த குச்சிகளை அந்த 2 விஷயத்தில் இவர்களே நட்டு வைத்தார்கள்னா, இவங்க தான் முந்தி இருக்காங்க. யாரை விட? அலல் முத்தஅখিরিன் பிந்தி வந்தவர்களை விட. அல்லாஹும்ம குஃப்ரன் அல்லாஹு தஆலா மகஃப்ரன் அல்லாஹு தஆலா மன்னிப்பு வழங்குவானாக. வலாக்கின் என்றாலும் அக்கூல் நான் கூறுகிறேன். வகத் தகத்தமல் இஸ்திக்ஃபாரு பாவ மன்னிப்பு முந்தியே என்ன செய்து விட்டது? முந்தி விட்டது. அதாவது பாவ மன்னிப்பு கேட்டுட்டு ஒண்ணு சொல்றாங்க. என்னன்னா, பின்னாடி வந்தவங்க எல்லாம் அதுக்குன்னு ரொம்ப எல்லாருமே எல்லாம் தாழ்ந்தவன்னு சொல்ல முடியாது. சில நல்லவர்களும் என்ன இருக்காங்க. ஏற்கனவே நான் கூறிவிட்டேன். கத்தமல் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுவது முன்னாடியே போய்விட்டது. அந்த பாவ மன்னிப்பு தேடிய பிறகு ஒரு சின்ன செய்தியை சொல்லிக்கிறேன். இது கரெக்டா இருக்கலாம். சரியா? பின்னோர்களை பத்தி ஒரு சிறிய ஆஹ் இதை நம்மளுக்கு சொல்லித் தருகிறார்கள். என்னன்னா, இன்ன மினல் முத்தஅখিরিன நிச்சயமாக பின்னோர்களில் இருந்து இருக்கிறார்கள். வஹும் கலீலுன் ஜித்தன் அந்த பின்னோர்களிலிருந்து இருப்பவர்கள் மிகவும் குறைவானவர்கள். அந்த பின்னோர்களிலிருந்து இருக்கின்றார்கள். மன் ஜமஅ ஃபி நظமிஹி பைன சுஹூலத்தி வல் இன்சிஜாமி. ஓகேவா? அப்ப எளிமைக்கு மத்தியிலும் இன்னும் ஒருங்கிணைப்புக்கு மத்தியிலும் தன்னுடைய கவிதையில் கவிதைகளில் ஒன்றிணைத்தார்களே அத்தகையவர்கள் பின்னோர்கள் இருந்து இருக்கிறார்கள். ஓகேவா? ஆனா பின்னோர்கள்ல இந்த எளிமை இருக்கும். அதாவது வார்த்தைகள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. பழைய கவிதைகள், அரபிய கவிதைகள்னா ரொம்ப வார்த்தைகள் ரொம்ப ஆய்வு செஞ்சுதான் அதுக்கு அர்த்தம் வைக்கணும். நம்ம இந்த இதுலயே பார்த்தோம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் எத்தனை இஃப்திலாஃபாத்துகள் இருக்குன்னு. அப்ப இந்த மாதிரி இருக்காது. ஆனா பின்னோர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அது ரொம்ப கம்மி தான். பின்னோர்கள்ட்ட இருக்காது. அதுவும் ரொம்ப கம்மியானவர்கள் தான். அவங்க ஒன்றிணைத்துள்ளார்கள் ஃபி நதுமிஹி. அவர்களின் கவிதைகளில் ஒன்றிணைத்தார்கள் பைன சுஹூலத்தி ஒல் இன்சிஜாம். சுஹூலத்துனா ரொம்ப இலகுவான என்னது இலகுவானதற்கு மத்தியிலும் இன்சிஜாமி இன்னும் ஒருங்கிணைப்பு இனிமை. இன்சிஜாம்னா என்னது? அந்த இனிமைன்னு சொல்லலாம். அந்த ஒருங்கிணைத்து பாடும்போது ரொம்ப இனிமையா இருக்கும். அந்த இனிமைக்கு மத்தியில் ஒன்றிணைத்தவர்கள் பிற்காலத்தில் வந்தவர்களிருந்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இப்ப இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, காபலியனாகும் சிறப்பு இந்த 2 போதும். மத்தவங்களோட இவங்க சிறந்தவங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரசூல்லா இந்த பரிசளித்ததே நீங்க சொல்லலாம். இந்த ஒரு காரணம் போதும் அவங்க மத்த ஷுஆராக்கள் கவிஞர்களோட சிறந்தவங்கன்னு சொல்றதுக்கு. 2வது அரபியர்கள்ல முந்தைய அரபியர்கள் முந்தி இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு மொழி அறிவு அதிகமா இருந்துச்சு. அரபி பேச்சாற்றலும் அதிகமா இருந்துச்சு. ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன் கடைசியா. அல்லாஹ் மன்னிப்பதற்குமாக பின்னோர்களில் இருந்தார்கள் சில பேரு ரொம்ப கம்மி. ஆனா என்னது ரொம்ப இலகுவா எழுதக்கூடிய கவிதைகளை மிகவும் இலகுவா எழுதக்கூடியவங்க. இன்னும் அதை கோர்வையா கொண்டு வரவங்க. அதை கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். அந்த கோர்வையா கொண்டு வரவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த பாடத்தை முழுமையாக முடித்து விட்டோம். வாருங்கள், அல்லாஹு தாலா இதை கேட்டதை நம்மளுக்கு மறக்காமல் இருப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. நபிகளாரின் நேசத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நபிகளார் சொன்னபடி நடப்பதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.